சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மேஷ ராசிக்காரர்களே, உங்களுக்குள்ள ஒரு உணர்வு சமீப காலமாக தொடர்ந்து வருது. என்னவென்று சரியாக சொல்ல முடியாது. ஆனா ஏதோ சரியில்லைன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. வெளியில எல்லாம் ஓரளவு ஓடிக்கிட்டே இருக்கு. வேலை, உறவு, பொறுப்பு, திட்டங்கள். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தம். நான் உண்மையிலே சரியான பாதையில தானா இருக்கேன்? இதுதான் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையா? இந்த கேள்வி உங்களை அமைதியா குத்திக்கிட்டே இருக்கு. நீங்கள் யாருன்னு நாம மறக்கவே கூடாது. மேஷ ராசிக்காரர்கள் இயல்பாகவே முன்னே செல்லுறவங்க. நின்று யோசிக்கிறத விட ஓடி தீர்க்க முயற்சி செய்பவர்கள். எதிர்கொண்டா தள்ளி போவதில்லை. போராடுவீர்கள். விழுந்தாலும் உடனே எழுந்து நிற்பீர்கள். அதனாலதான் பலர் உங்களை வலிமைன்னு நினைப்பாங்க. இவங்க சமாளிச்சுக்குவாங்கன்னு சொல்லி உங்க மேலே அதிக சுமை வைக்கவும் தயங்க மாட்டாங்க. ஆனா அந்த வலிமையின் பின்னால் இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் சோர்வை வெளியில் காட்டாதவர்கள். காயத்தை சொல்லி அழுது தீர்க்காதவர்கள். எல்லாத்தையும் மனசுக்குள்ள அடக்கி பரவாயில்லை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் ஓட ஆரம்பிப்பவர்கள். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியும். நீங்க பல முறை நிற்க வேண்டிய இடத்திலும் கூட ஓடிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஏன் நின்னீங்கன்னா, நின்னா தோற்றமா தெரிஞ்சிடுமோன்னு, நின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு, நின்னா நான் பலவீனமா ஆகிடுவேன்னு. அந்த பயம் தான் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. ஆனா அதே பயம்தான் இப்போ உங்களை உள்ளுக்குள்ள சோர வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மேஷ ராசிக்கு பெரிய உயர்வு, எதிரிகள் தோல்வி, பணம் கைக்கூடி வரும், வாழ்க்கை திரும்பும். இந்த மாதிரி வார்த்தைகள் புதுசா கேட்கல. நீங்களும் பல முறை கேட்டிருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். நான் இவ்வளவு தாங்கினேன். அதுக்கான மாற்றம் எங்கே? உண்மை என்னன்னா, பொய்யான ஜோதிடம் உங்களை ஏமாற்றியது அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லி அல்ல. நீங்கள் தயாராக இருக்க வேண்டிய இடத்துல காத்திருக்க வச்சதான். மேஷராசிக்காரர்களே, நீங்கள் காத்திருக்க பிறந்தவர்கள் இல்லை. நீங்கள் உருவாக்க பிறந்தவர்கள். ஆனா கடந்த சில வருடங்களாக உங்கள் வாழ்க்கை உங்களை காத்திருக்கும் மனிதராக மாற்றிவிட்டது. நிலைமை சரியான பிறகு, இவர் மாறின பிறகு, இந்த காலம் முடிஞ்ச பிறகு, அந்த பிறகுதான் இப்போ மிகப்பெரிய சுமையாக மாறியிருக்கு. உங்களுக்கே தெரியாம நீங்கள் உங்கள் உண்மையான வேகத்தை மெதுவாக குறைச்சுக்கிட்டே வந்திருக்கீங்க. முன்பு போல முடிவெடுக்க தைரியம் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு தயக்கம். முன்பு போல உற்சாகம் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சோர்வு. இது சோம்பேறித்தனம் இல்ல. இது தோல்வியும் இல்ல. இது எச்சரிக்கை. 2026 பிரபஞ்சம் மேஷ ராசிக்காரர்களிடம் சத்தமாக பேச வரல, பயமுறுத்த வரல, பொய்யான நம்பிக்கை கொடுக்கவும் வரல. ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கே தெளிவா காட்ட வருது. நீ ஓடுற பாதை உன்னை முன்னே கொண்டு போகுதா? இல்ல நீ ஓடுறதாலே நீ உண்மையிலே பார்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்க்கிறாயா? இதுவரைக்கும் நீ தைரியம் என்று நினைத்த சில முடிவுகள் உண்மையிலே பயத்தில் எடுத்த முடிவுகளா இருந்திருக்கலாம். யாரையும் ஏமாத்தக்கூடாது. யாருக்கும் கெட்டவனா தோன்றக்கூடாது. நான் வலிமையானவன்னு நிரூபிக்கணும். இந்த எண்ணங்கள் தான் உங்களை உங்களிட்ட இருந்து சின்ன சின்ன துண்டுகளா பிரிச்சிருக்குது. மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல முறை உங்களுக்கு பொருந்தாத பொறுப்புகளை உங்கள் தோளில் சுமந்திருக்கீங்க. இது என் கடமைன்னு சொல்லி, நான் இல்லனா யாருன்னு சொல்லி. ஆனா அந்த கடமைகளில் எத்தனை உண்மையிலே உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பியது? எத்தனை உங்களை சோர வைக்காமல் வளர்த்தது? இந்த கேள்விகளுக்கு நீங்க இதுவரை நேர்மையாக பதில் சொல்லலை. ஏன்னா அந்த பதில் சில பழைய முடிவுகளை சந்தேகப்பட வைக்கும். சில மனிதர்களை வேறு கோணத்தில் பார்க்க வைக்கும். 2026 இந்த கேள்விகளை தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா வாழ்க்கை இப்போ மெதுவாக உங்களை ஒரு இடத்துல நிறுத்த ஆரம்பிச்சிருக்கு. அந்த நிறுத்தம் தண்டனை கிடையாது. அது ஒரு வாய்ப்பு. இது கடைசி வாய்ப்புன்னு சொல்றது பயமுறுத்துறதுக்காக இல்ல. இதுவரை நீ ஓடிக்கிட்டே இருந்ததால பார்க்க முடியாத உண்மைய இப்போ பார்க்கிற வாய்ப்பு. மேஷராசிக்காரர்களே, நீங்கள் உண்மையிலே மாற்றம் விரும்பினா முதல் செய்ய வேண்டியது எதிர்காலத்தை கேட்கறது இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கும் சத்தத்தை கவனிக்கிறது. அந்த சத்தம் சொல்றது நீ தோற்றவன் அல்லன்னு, நீ சோர்ந்தவன் அல்லன்னு, நீ திசை தவறியவன் மட்டும். இந்த நொடியில நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். நீ தயாராக இருக்கிறாய். பொய்யான வாக்குறுதிகளை நம்பாமல் உண்மையை ஏற்க, உன்னை நீயே நேர்மையாக பார்க்க. இந்த உணர்வு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகும். ஏன்னா இப்போதான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பாதை மெல்ல தெளிவாக ஆரம்பிக்கிறது. இந்த உணர்வு உங்களை சும்மா யோசிக்க வைக்க வரல, உங்களை மாற்றத்தான் வந்திருக்கிறது. மேஷ ராசிக்காரர்களே, நீங்கள் இவ்வளவு காலம் ஓடியதுக்கு காரணம் வாழ்க்கையை வெல்லணும்னு இல்ல, வாழ்க்கை உங்களை வெல்லக்கூடாதுன்னு. இந்த வேறுபாட்டை நீங்கள் இப்போதான் மெதுவாக உணர ஆரம்பிக்கிறீங்க. பல நேரங்கள் நீங்கள் முன்னேறினீர்கள். ஆனா அந்த முன்னேற்றம் உள்ளுக்குள்ள ஒரு வெற்றியிடம் விட்டு போயிருக்கும். ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். ஆனா அதை புடிச்சு நின்னு சந்தோஷப்பட நேரம் இல்ல. உடனே அடுத்த பொறுப்பு, அடுத்த சவால், அடுத்த நிரூபிப்பு.
நீங்க ஓய்வெடுக்க தெரியாதவர்கள் இல்ல. ஆனா ஓய்வெடுத்தா ஏதோ தவறு பண்ற மாதிரி உங்களுக்கே ஒரு குற்ற உணர்வு. நான் இப்போ ஓய்வெடுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யலாமே? இந்த குரல் தான் உங்கள பல வருடங்களா அமைதியா துரத்திக்கிட்டே வந்திருக்கிறது. மிஷ ராசிக்காரர்களே, உங்களோட மனசு ஒரு போர் நிலம் மாதிரி. வெளியில எல்லாம் அமைதியா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய போராட்டங்கள். ஒரு பக்கம் நான் யாரையும் சாராமல் நிக்கணும். மற்றொரு பக்கம் எனக்கும் யாராவது புரிஞ்சுக்கணுமே. இந்த 2க்கு இடையில தான் நீங்க சிக்கிக்கிட்டே இருந்திருக்கீங்க. நீங்க உதவி கேட்ட நேரங்கள நினைச்சு பாருங்க. எத்தனை முறை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அந்த உதவிய தள்ளி வச்சிருக்கீங்க. உண்மையிலே உதவி வேண்டாம்னு இல்ல. ஆனா உதவி கேட்டா பலவீனமா தெரிஞ்சிடுவோமோன்னு இந்த எண்ணம் தான் உங்கள மெதுவாக தனிமையோட பழக வச்சிருக்கு. நீங்க கூட்டத்துல இருந்தாலும் உள்ளுக்குள்ள தனியா இருந்த தருணங்கள் அதிகம். யாராவது உங்கள புரிஞ்சுக்கலன்னா கோவப்பட மாட்டீங்க. விளக்கம் சொல்ல மாட்டீங்க. அமைதியா ஒரு முடிவு எடுப்பீங்க. நான் இனிமேல் இத சொல்ல வேண்டாம். அந்த முடிவுகள் தான் உங்கள பாதுகாத்திருக்கிறது. ஆனா அதே முடிவுகள் தான் உங்கள இன்னும் ஆழமா உங்களுக்குள்ளே பூட்டி இருக்குது. மேஷ ராசிக்காரர்களே, உங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு விஷயம் சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் அத உடனே நிறுத்த மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம். இன்னொன்னு உங்களுக்கே நீங்க சமாதானம் சொல்லிக்குவீங்க. உறவுகளில், வேலையில், நட்பில் இந்த இன்னும் கொஞ்சம் உங்களை பலமுறை உங்களையே இழக்க வச்சிருக்கு. நீங்கள் விட்டு போக வேண்டிய இடத்துல தங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் விலக வேண்டிய மனிதர்களிடம் மீண்டும் மீண்டும் நம்பிக்கை வைக்கிறீர்கள். இதெல்லாம் நீங்கள் முட்டாள்தனமா இருந்ததால இல்ல. நீங்கள் ஆழமா உணர்கிற மனிதர்னால. ஆனா 2026ல் இந்த ஆழம் உங்களுக்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. இதுவரை ஆழமா உணர்றது எல்லாத்தையும் தாங்கிறதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. இப்போ மெதுவாக புரியுது. ஆழமா உணர்றதுன்னா எதை தாங்கணும், எதை தள்ளி வைக்கணும்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறது. இந்த தெளிவு ஒரே நாள்ல வராது. சத்தமா வராது. சில நேரம் ஒரு சம்பவம் நடக்கும். நீங்க பழைய மாதிரி உடனே ஓட மாட்டீங்க. ஒரு நிமிஷம் நின்னு யோசிப்பீங்க. இது உண்மையிலே என் பொறுப்பா? இது என் வாழ்க்கைய வளர்க்குமா இல்ல சோர வைக்குமா? இந்த ஒரு கேள்விதான் உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களுக்கு விதை போட ஆரம்பிக்கும். மிஷராசிக்காரர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் உங்கள பயமுறுத்துது. அதனால தான் அதை நீங்க அடக்கி வச்சிருக்கீங்க. ஆனா அந்த கோபம் அழிக்க வரல. அது எல்லை காட்ட வருது. எங்க உங்கள மீறுறாங்க, எங்க உங்கள மதிக்கல, எங்க உங்கள பயன்படுத்துறாங்க அத சொல்ல வருது. இந்த கோபத்தை நீங்க இனிமேல் எதிரியா பார்க்க மாட்டீங்க. ஒரு எச்சரிக்கை மாதிரி கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் சில மனிதர்கள் உங்கள்ட்ட இருந்து மெதுவாக விலக ஆரம்பிப்பார்கள். அது உங்களால இல்லை. அவர்கள் இனிமேல் உங்களுக்குள்ள இருக்கிற தெளிவை சமாளிக்க முடியாததால. இந்த விலகல்கள் ஆரம்பத்தில் சின்ன வலியை கொடுக்கும். நான் மாறிட்டேனா? நான் கடினமா ஆகிட்டேனா? இந்த கேள்விகள் வரும். ஆனா நேரம் போக போக ஒரு உண்மை தெளிவாகும். நீ கடினமா ஆகல. நீ தெளிவா ஆகிற. மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை உடனே சரி செய்ய முயற்சி செய்திருக்கீங்க. இப்ப வாழ்க்கை உங்களுக்கு ஒரு புதிய பாடம் சொல்லுது. எல்லாத்தையும் உடனே சரி செய்ய வேண்டியதில்லை. சில விஷயங்களை அவை என்னன்னு அப்படியே பார்க்கணும். இந்த பார்வைதான் உங்களை மெதுவாக உங்கள் உண்மையான பாதைக்கு நெருக்கமாக கொண்டு போகுது. நீங்க இப்போ உங்களையே கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கேள்விகள் உங்களை குழப்புறதுக்கு இல்ல. உங்களோட சேர்க்க. இந்த சேர்க்கை மெல்ல நடக்கும். ஆனா ஒரு முறை நடக்க ஆரம்பிச்சா நிறுத்த முடியாது. ஏன்னா இப்போதான் நீங்க ஓடுறதுக்கும் வாழ்றதுக்கும் வித்தியாசம் புரிய ஆரம்பிக்குது. உனக்கு இப்போ ஒரு விஷயம் மெதுவா புரிஞ்சுக்கிட்டே வருது. உன் வாழ்க்கை சின்ன சின்ன சம்பவங்களால இல்ல. அதே மாதிரி சின்ன சின்ன முடிவுகளால இல்லைன்னு. இது எல்லாமே ஒரே பெரிய அழைப்பின் ஒரு பகுதி. நீ கடந்த காலத்துல சந்திச்ச வலிகள், நீ நம்பி ஏமாந்த வார்த்தைகள், நீ மனசுக்குள்ள அடக்கி வைத்த கண்ணீர், இவையெல்லாம் வீணா போகவில்லை. பிரபஞ்சம் எந்த நாளும் வீணா வேலை செய்யாது. மேஷ ராசி நீங்க உள்ளுக்குள்ள தீய சுமந்த மனிதர்கள். வெளியில நீங்க அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு போராளி எப்போதும் விழித்திருக்கிறான். ஆனா அந்த போராளி நீண்ட நாட்களா காயமடைந்த நிலையில தான் இருந்தான். நான் நல்லா இருந்தா கூட ஏன் எல்லாமே உடைஞ்சு போகுது? நான் உண்மையா நடந்தா கூட ஏன் எனக்கு மட்டுமே வலி? இந்த கேள்விகள் உன் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடுச்சு. பதில் கிடைக்காம நீ உன்னையே சந்தேகப்பட ஆரம்பிச்ச நேரங்களும் உண்டு. ஆனா இப்போ ஒரு மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு. அது சத்தமா இல்ல. அது வெளியில தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பழைய கதவு மெதுவா மூடப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீ இதுவரைக்கும் நினைச்சிருந்த உண்மைகள் உண்மை அல்லன்னு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சில மனிதர்கள் நல்லவங்க இல்லைன்னு அல்ல, அவங்க உன் பயணத்துக்கானவங்க இல்லைன்னு. பிரபஞ்சம் உனக்கு இப்போ எச்சரிக்கையா சொல்லுது. அதே இடத்துல நின்னு அதே வழிய திரும்ப எதிர்பார்க்காதே. இது தண்டனை இல்ல. இது தெளிவு. உன் வாழ்க்கையில சில கதவுகள் மூடப்பட்டதுக்கு நீ வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த கதவுகளுக்குள்ள இருந்தது உன் எதிர்காலம் இல்ல. உன் தடைதான். இப்போ நீ ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிற. நீ முடிவு எடுக்க போற விதம்
அடுத்த பல ஆண்டுகளுக்கு உன் வாழ்க்கையின் திசையை மாத்தப் போகுது. யாரையும் காப்பாத்தணும்னு உன் உயிரையே சிதைக்கிற பழக்கம் இப்ப நிறுத்தப்பட வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஏன்னா உன்னை நீ காப்பாத்திக் கொள்ளாத வரைக்கும் உன் வாழ்க்கை முழுசா சோர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீ இதுவரை உன் உணர்ச்சிகளை மற்றவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணின. ஆனா இப்ப புரிஞ்சுக்கணும். உன்னை புரிஞ்சுக்காதவர்களுக்கு உன் உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உணர்வு உனக்கு புதுசா இருக்கும். சில நேரம் குற்ற உணர்ச்சியும் வரும். நான் சுயநலமா மாறுறேனான்னு. ஆனா இல்லை. நீ இப்ப சுயமரியாதை கத்துக்கிட்டு இருக்கிற. பிரபஞ்சம் உனக்கு ஒரு விஷயம் தெளிவா காட்டுது. நீ எல்லாருக்குமானவன் இல்லை. அதே மாதிரி எல்லாரும் உனக்குமானவர்களும் இல்லை. உன் ஆற்றலை சுரண்டியவர்கள் இப்ப மெதுவா விலக ஆரம்பிப்பாங்க. அது சண்டையா இருக்காது. அது அமைதியா நடக்கும். அந்த அமைதி தான் உனக்கு வரும் முதல் பரிசு. நீ தனிமையா உணரலாம். ஆனா அது வெறுமை இல்ல. அது உன் வாழ்க்கை மீண்டும் உன்னை கேட்க ஆரம்பிச்ச நிலை. இந்த காலகட்டத்துல உன் கனவுகள் மீண்டும் மெதுவா மூச்சு எடுக்க ஆரம்பிக்கும். நீ குழந்தை மாதிரி ஆசைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் நினைவுக்கு வரும். நான் இதை செய்யலாமே, நான் இதை முயற்சி பண்ணலாமே. இந்த எண்ணங்கள் வந்தா அதை அலட்சியப்படுத்தாதே. அவை வெறும் எண்ணங்கள் இல்லை. அவை உனக்கு வந்த அழைப்புகள். பொய்யான நம்பிக்கைகள் உன்னை கட்டுப்படுத்தின காலம் இப்ப முடிவுக்கு வருது. யாரோ சொன்னதுக்காக, யாரோ பயமுறுத்தினதுக்காக நீ வாழ வேண்டிய கட்டம் இல்லை இது. உன் உள்ளுணர்வு இப்போ மிகவும் கூர்மையா மாறி இருக்கு. அது சொல்றதை கேள். அது உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போகாது. சில நேரம் உனக்கு தெரியாமலே உன் உடல் கூட எச்சரிக்கைகள் கொடுக்கும். சோர்வு, மனசு, கனத்த உணர்வு, விருப்பம் இல்லாமை. இவையெல்லாம் சோம்பேறித்தனம் இல்லை. இவை உன் ஆன்மா இது சரியில்லைன்னு சொல்ற சத்தம். இந்த சத்தத்தை இனிமேல் நீ அடக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீ இப்போ உன் உண்மையோட நெருக்கமாக இருக்க ஆரம்பிச்சிட்ட. பிரபஞ்சம் உன்னை மீண்டும் நீயா உருவாக்கிக்கிட்டு இருக்குது. அது வேகமா நடக்காது. ஆனா ஆழமா நடக்கும். நீ இப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாய். சில இழப்புகள் உண்மையில் இழப்பு இல்லை. அவை உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைக்கு இடம் செய்யற சுத்தம். இந்த உணர்வு உன்னோட உள்ளுக்குள்ள மெதுவா பரவிக்கிட்டே இருக்கு. இது ஒரு தொடக்கம். ஆனா இது இன்னும் முழுசா வெளிப்படல. உனக்குள்ள ஏதோ ஒண்ணு மாறிக்கிட்டே இருக்கு. அந்த மாற்றம் இப்போ நிறுத்தப்படாது. நீ இத கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாய். முன்னாடி உன்னை கலங்க வைத்த விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு உன்னை குலைக்கவில்லை. அது உனக்கு தெரியாமலே நடந்த ஒரு வளர்ச்சி. வலிய ஜெயிக்கிற வளர்ச்சி இல்லை இது. வலிய புரிஞ்சுக்கிற வளர்ச்சி. ஒரு காலத்துல நீ எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்லணும்னு நினைச்ச. உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டா கூட அந்த தவறை சரி பண்ணணும்னு துடிச்ச. ஆனா இப்போ உன் மனசு மெதுவா கத்துக்கிட்டு இருக்குது. எல்லா விளக்கங்களும் அவசியம் இல்லைன்னு. உன் அமைதி இப்போ உனக்கு முக்கியமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த அமைதியை குலைக்கிற எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில இனிமேல் நீண்ட நாள் நிலைக்காது. இதுதான் பிரபஞ்சம் உனக்கு கற்றுக் கொடுக்கிற புதிய பாடம். மேஷ ராசி நீங்க உள்ளுக்குள்ள எப்போதும் முன்னே போகணும்னு சொல்ற குரல் இருக்கும். ஆனா அந்த குரல் நீண்ட நாட்களா தவறான திசையில ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போதான் அது சரியான பாதையை மெதுவா அடையாளம் காண ஆரம்பிச்சிருக்கு. நீ உணர ஆரம்பிப்பாய். உன் ஆற்றலை எல்லாருக்கும் கொடுத்துட்டு உனக்காக ஒண்ணும் வைக்கலன்னு. அதனாலதான் இவ்வளவு சோர்வு. அதனாலதான் மனசு காலியாக இருந்தது. இப்போ அந்த நிலை மாறுது. நீ உனக்காக யோசிக்க ஆரம்பிக்கிற. இது சுயநலம் இல்ல. இது உயிர் வாழ்ற ஒரு இயல்பு. உன் வாழ்க்கையில சில மனிதர்கள் திடீர்னு விலகுவாங்க. அவங்க போனதுக்கு காரணம் சண்டையோ கோபமோ இல்ல. உன் உள்ளுக்குள்ள நடந்த மாற்றத்தை அவங்க ஏற்க முடியாததுதான். இதனால உனக்கு ஒரு சின்ன வலி வரும். நான் மாறிட்டேனா? ஆனா உண்மை என்னன்னா, நீ மாறல. நீ உன்னையே திரும்ப கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ உணர ஆரம்பிப்ப. அமைதியா இருக்கிற நேரங்கள்ல தான் உன மனசு அதிகமா பேசுது. அந்த நேரங்கள்ல வரும் எண்ணங்கள் சாதாரணமா தோன்றலாம். ஆனா அவை உன் வாழ்க்கைக்கான முக்கியமான சுட்டிக்காட்டுகள். நீ செய்ய விரும்பின விஷயங்கள், ஆனா பயத்தால விட்ட விஷயங்கள், அவையெல்லாம் இப்போ மீண்டும் உன் நினைவில் வந்து நிக்க ஆரம்பிக்கும். இது சாத்தியமா? இது சரியான நேரமா? இந்த கேள்விகள் வரும். பிரபஞ்சம் இப்போ உனக்கு சொல்லுது, நீ தயாரா இல்லைன்னு நினைச்ச நேரத்துல தான் நீ உண்மையிலேயே தயாராக இருப்பாய். தயாரான பிறகு வாய்ப்பு வராது. வாய்ப்பு வந்த அப்புறம்தான் தயாராகணும். உன் உள்ளுணர்வு இப்ப முன்னாடியை விட தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்கு. அது சொல்றத புறக்கணிக்காதே. அது உன்னை தப்பான இடத்துல நீண்ட நாள் நிற்க விடாது. சில நேரம் நீ தனியா இருக்க விரும்புவ. அது மனச்சோர்வு இல்ல. அது உன் உள்ளத்தை சீரமைக்கிற ஒரு செயல்முறை. அந்த தனிமையில தான் உன் உண்மை முகம் வெளிப்படும். உன் வாழ்க்கையில நடந்த தவறுகளுக்காக நீ உன்னையே மன்னிக்க ஆரம்பிக்கிற தருணம் இப்போ நெருங்கிக்கிட்டே இருக்கு. அந்த மன்னிப்பு தான் உன் மனசுக்கு கிடைக்க போற பெரிய சுதந்திரம். நீ உணர்வாய், நீ எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த இந்த உலகத்துக்கு வரல. நீ உன் உண்மையை வாழ இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற. இந்த உண்மை புரிஞ்சுகிட்ட பிறகு உன் நடத்தை மாறும். உன் பேச்சு மாறும். உன் தேர்வுகள் மாறும். ஆனா அந்த மாற்றம் உனக்கு பயமா இருக்காது. அது சரியானதுன்னு உன் உள்ளம் சொல்லும்.
பிரபஞ்சம் இப்போ உன் வாழ்க்கையில சில விஷயங்களை மெதுவா அகற்றிக்கிட்டு இருக்குது. அவை நீ புடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் வளர்ச்சிக்கு தடையா இருந்தவ. அது கொஞ்சம் வலிக்கலாம். ஆனா அந்த வலி ஒரு சுத்திகரிப்பு. நீ இப்போ ஒரு நிலையில இருக்கிற, பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த நேரத்துல தான் எல்லாம் மாற ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவேன். ஆனா இப்போ அது முழுசா தெரியாது. உனக்குள்ள நடக்கிற இந்த மாற்றம் இன்னும் ஆழமா போகுது. இது இப்ப நிறுத்தம் அடையாது. ஏன்னா உன் உள்ளத்துல ஏதோ ஒண்ணு முழுசா விழுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப நீ கவனிக்கிற இன்னொரு மாற்றம் என்னன்னா, முன்னாடி நீ எதிர்பார்த்த விஷயங்கள் இப்ப அவ்வளவு முக்கியமா தெரியல. ஒரு காலத்துல உன்னை உயிரோட கட்டி போட்ட சில ஆசைகள் இப்ப மெதுவா உன் கைகள்ல இருந்து வழுக்கி விழற மாதிரி இருக்கும். அது தோல்வி இல்ல, அது வளர்ச்சி. நீ உன் வாழ்க்கையை பிறர் பார்ப்பதற்காக வடிவமைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாய். இந்த உணர்வு வர்றப்போ உன் மனசு லேசா பயப்படும். நான் தனியாகிடுவேனான்னு. ஆனா உண்மை என்னன்னா, நீ தனியாக போவதில்லை. நீ உன்னோட உண்மையோட நெருக்கமா போக ஆரம்பிக்கிற. உன் வாழ்க்கையில சில நேரம் எல்லாமே நின்று போன மாதிரி தோணலாம். முயற்சி பண்ற மாதிரி இருக்கும். ஆனா முன்னேற்றம் தெரியாது. அந்த இடத்துல தான் பிரபஞ்சம் உன்னை அவசரப்படுத்தாம மாத்திக்கிட்டு இருக்கும். விதைகள் மண்ணுக்குள்ள சத்தமில்லாம வளர்ற மாதிரி உன் உள்ளமும் இப்ப அமைதியா வலுப்பெறுது. அதனாலதான் வெளியில பெரிய மாற்றம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய அடித்தளம் போடப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீ இப்போ உணர ஆரம்பிப்பாய். உன் நேரத்தை யாருக்கு கொடுக்கிற என்பதே ஒரு தேர்வு. அந்த தேர்வு தவறான இடத்துக்கு போனாலே உன் மனசு உடனே எச்சரிக்கை கொடுக்கும். முன்னாடி அந்த சத்தத்தை நீ கவனிக்காம விட்டுருக்கலாம். இப்போ விடமாட்ட. உன் வாழ்க்கையில சில உறவுகள் மெதுவா மாறும். அந்த மாற்றம் உனக்கு வருத்தமா இருக்கலாம். ஆனா அந்த வருத்தத்துக்குள்ள ஒரு உண்மை மறைந்திருக்கும். உண்மை என்னன்னா, எல்லா உறவுகளும் ஒரே அளவுக்கு ஆழமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ உன் மனசுக்குள்ள ஒரு எல்லை வரைய ஆரம்பிக்கிற. அந்த எல்லை யாரையும் தள்ளி வைக்கிறதுக்காக இல்ல. உன்னை சிதைக்கிற விஷயங்களை உள்ள வரவிடாம காத்துக்கொள்ள. இந்த கட்டத்துல நீ உன்னை பத்தி ரொம்ப நேர்மையாக யோசிக்க ஆரம்பிப்பாய். நான் உண்மையில என்ன விரும்புறேன்? நான் யாருக்காக இவ்வளவு நாளா என்ன மறந்துட்டேன்? இந்த கேள்விகள் உன் உள்ளத்தை உலுக்கும். சில பதில்கள் உனக்கு பிடிக்காது. சில உண்மைகள் கண்ணீரை வரவழைக்கும். ஆனா அந்த கண்ணீருக்குள்ள ஒரு சுத்தம் நடக்கும். அது பழைய சுமைகளை அழுவழியாக கழுவிக்கிட்டே போகும். நீ இப்ப புரிஞ்சுகிட்டு இருப்பாய். நீ எவ்வளவு கொடுத்தாலும் எல்லாரும் திரும்ப கொடுக்க மாட்டாங்கன்னு. அது உன்னை கடினமா மாத்தல. அது உன்னை தெளிவா மாற்றுது. இந்த தெளிவு வந்தப்புறம் நீ யாரையும் வெறுக்க மாட்ட. யாரையும் பழி சொல்ல மாட்ட. சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து மெதுவா விடுவாய். அந்த விடுவிப்பு தான் உனக்கு வரும் பெரிய சாந்தி. உன் கனவுகள் இப்போ புதிய வடிவம் எடுக்க ஆரம்பிக்கும். முன்னாடி நினைச்ச கனவுகள் மாறி இருக்கலாம். அது தோல்வி இல்ல. நீ வளர்ந்ததால உன் கனவுகளும் வளர்ந்து மாறுது. இந்த காலகட்டத்துல நீ செய்யற ஒவ்வொரு சிறிய முடிவும் முக்கியமானதாக மாறும். எங்க போகணும், யாரோட பேசணும், எதுக்கு இல்லை சொல்லணும். இந்த இல்லை உன் வாழ்க்கையில பெரிய ஆமாக மாறப் போறது. பிரபஞ்சம் உன்னை இப்ப சோதிக்கிற மாதிரி தோன்றலாம். ஆனா அது சோதனை இல்ல. நீ கத்துக்கிட்ட பாடங்களை நீ பயன்படுத்துறியான்னு பார்ப்பது. நீ இப்போ உன் மதிப்பை உணர ஆரம்பிச்சிருக்கிற. அதனாலதான் குறைவான விஷயங்கள் உனக்கு ஏற்றதாக தோன்றாது. அது அகந்தை இல்ல. அது உன் உண்மையான அளவு. இந்த உணர்வு உன் நடையில, உன் பேச்சுல, உன் பார்வையில் கூட மாற்றத்தை கொண்டு வரும். சிலர் அதை கவனிப்பாங்க. சிலர் அசௌகரியப்படுவாங்க. அது உன் பொறுப்பு இல்லை. நீ இப்ப நடக்கிற பாதை எளிதானது இல்லை. ஆனா அது உண்மையானது. இந்த பாதையில் நீ உன்னை இழக்க மாட்ட. நீ உன்னை மீண்டும் கண்டுபிடிப்பாய். இந்த பயணம் இன்னும் ஆழமாக போகும். இது இங்க நிற்காது. உனக்குள்ள மெதுவா உருவாகிக்கிட்டு இருக்கும் இந்த உறுதி இன்னும் வலுவடைய போறது. இப்போ உனக்குள்ள இன்னொரு விஷயம் தெளிவா வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. நீ முன்னாடி பயந்த விஷயங்களே இப்போ உன்னை அவ்வளவு பயமுறுத்தவில்லை. அவை மறைந்துட்டதால இல்ல. நீ அவைகளை எதிர்கொள்ளும் வலிமை உனக்குள்ள உருவாகிட்டதால. ஒரு காலத்துல இது நடந்தா என்ன ஆகும்? அது போயிட்டா என்ன பண்ணுவேன்? பயந்து நின்ன நீ இப்ப மெதுவா புரிஞ்சுக்கிட்டே வர்ற. எது போனாலும் நீ உடைஞ்சு போக மாட்டேன்னு. இந்த உணர்வு வர்றப்போ உன் உள்ளத்துல ஒரு சின்ன நிம்மதி பிறக்கும். அந்த நிம்மதி வெளியில பெரிய சத்தமா தெரியாது. ஆனா அது உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்துக்கான அடையாளம். நீ இப்போ உன் வாழ்க்கைய முழுசா கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்க மாட்ட. அதே நேரம் நீ பலவீனம்னும் நினைக்க மாட்ட. இந்த 2க்குள்ள இருக்கும் சமநிலைய நீ கத்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். சில விஷயங்கள் உன் கையில இல்ல. ஆனா நீ அவைகளுக்கு எப்படி பதில் கொடுக்கிற என்பது முழுசா உன் கையில தான். முன்னாடி உன்னை புண்படுத்தின சில வார்த்தைகள் இப்ப நினைச்சு பார்த்தா அவ்வளவு கனமாக தெரியாது. அதுக்கு காரணம் அந்த வார்த்தைகள் மாறல. நீ மாறிட்ட. நீ இப்போ உன் மதிப்பை மத்தவங்க கண்கள்ல தேட ஆரம்பிக்கல. அது கிடைக்காத போது உன்னை குறை சொல்லவும் மாட்ட. உன் மதிப்பு உன் உள்ளத்துல எங்கிருந்து வரணும்னு நீ கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிற. இந்த காலகட்டத்துல நீ அமைதியை விரும்புவாய்.
அதிக சத்தம், அதிக விளக்கம், அதிக உறவுகள் உன்னை சோர்வடைய வைக்கும். அது உன் மனசு சிறந்ததை தேர்ந்தெடுக்க பழகிக்கிட்டு இருக்கும் அறிகுறி. சில நேரம் உனக்கு பழைய வாழ்க்கை மீண்டும் அழைக்கிற மாதிரி தோணலாம். பழைய பழக்கங்கள், பழைய மனிதர்கள், பழைய உணர்வுகள், அந்த அழைப்புகள் உன்னை குழப்பலாம். ஆனா நீ கவனிச்சா தெரியும், அந்த அழைப்புக்குள்ள இனி வளர்ச்சி இல்ல. அது வெறும் பழக்கம். நீ இப்ப பழக்கத்தால வாழ்றவன் இல்ல, உண்மையால வாழ்றவன். உன் மனசு இப்ப பொய்யான சமாதானங்களை ஏற்க மறுக்குது. சரியில்லைன்னு தெரிஞ்சத பரவாயில்லன்னு மறைக்க மாட்டேன். இந்த நேர்மைதான் உன் வாழ்க்கையில புதிய கதவுகளை திறக்கப் போகுது. நீ கவனிப்பாய், சில நேரம் எந்த காரணமும் இல்லாம உன் மனசு லேசா இருக்கும். அது சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். ஆனா அது அமைதி. இந்த அமைதி நீண்ட நாட்களா உனக்கு தெரியாத உணர்வு. உன் உடல் கூட இந்த மாற்றத்துக்கு பதிலளிக்க ஆரம்பிக்கும். நீ சோர்வை வித்தியாசமா உணர்வ. அது சிதைவு இல்ல. அது பழைய சுமைகள் விடுபடுற அறிகுறி. நீ இப்போ சில விஷயங்களை விட்டுறத கத்துக்கிட்டு இருக்கிற. அந்த விடுதல் பலவீனமா தோன்றலாம். ஆனா அது உன் உள்ளத்துக்கு ஒரு விடுதலை. முன்னாடி நீ நினைச்சிருப்ப, எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டாதான் பாதுகாப்பு இருக்கும்னு. இப்ப புரிஞ்சுகிட்டு இருக்கிற, சில விஷயங்களை விட்டாதான் உயிர் சுவாசிக்க முடியும். உன் பயணம் இப்ப மிகவும் ஆழமான இடத்துக்கு நகர ஆரம்பிச்சிருக்கு. இங்க வெளிப்படையான சாதனைகள் முக்கியம் இல்லை. உன் உள்ளத்துல நடக்கிற மாற்றங்கள் தான் முக்கியம். நீ இப்போ உணர ஆரம்பிப்பாய், உன் வாழ்க்கை யாரோ ஒருவரை நிரூபிக்க வேண்டிய மேடை இல்லை. இது உன் உண்மையை அனுபவிக்கிற பயணம். இந்த உணர்வு உன்னை மெதுவா புதிய முடிவுகளுக்கு கொண்டு போகும். அந்த முடிவுகள் வெளியில பெரியதாக தோன்றாமலும் இருக்கலாம். ஆனா அவை உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். பிரபஞ்சம் இப்போ உன்னை அவசரப்படுத்தாது. ஆனா உன்னை உறங்கவும் விடாது. உன் உள்ளத்துல ஒரு மெதுவான ஆழமான விழிப்புணர்வு நடந்துகிட்டே இருக்கு. இந்த விழிப்புணர்வு உன்னை மீண்டும் பழைய இடத்துக்கு திரும்ப விடாது. ஏன்னா நீ இப்ப அந்த இடத்துக்கு ஆனவன் அல்ல. நீ இங்க வந்து நிக்க பல வழிகள், பல இழப்புகள், பல புரிதல்கள் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் இந்த நிலை இவ்வளவு ஆழமா இருக்கு. இந்த பயணம் இன்னும் முழுசா வெளிப்படல. ஆனா நீ ஏற்கனவே ஒரு முக்கியமான மாற்றத்தின் உள்ள நுழைஞ்சிட்ட. இப்ப நீ ஒரு விஷயம் தெளிவா உணர ஆரம்பிச்சிருப்ப. நீ தேடிக்கிட்டு இருந்த பதில்கள் வெளியில எங்கேயும் இல்லைன்னு. அவையெல்லாம் இந்த முழு பயணத்துல உன் உள்ளத்துக்குள்ளதான் மெதுவா உருவானது. நீ இவ்வளவு நாள் எதிர்பார்த்த மாற்றம் ஒரு நாள்ல வெடிச்சு வரல. அது உன்னை உடைச்சு அமைதியா சுத்தம் பண்ணி புதிய அடித்தளம் போட்டு உருவாக்கப்பட்டது. 2026 உனக்கு ஒரு ஆண்டு மட்டும் இல்ல. அது ஒரு வாசல். அந்த வாசலுக்குள்ள பழைய நீ நுழைய முடியாது. ஏன்னா நீ இனி அவன் இல்ல. உன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் ஒரே ஒரு உண்மையை உனக்கு கற்றுக் கொடுக்கத்தான். நீ பலவீனம் அல்ல. நீ தாமதமானவன் அல்ல. நீ தவறானவன் அல்ல. நீ சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்தவன். பிரபஞ்சம் உன்னை பல முறை நிறுத்தி வைத்தது. அது தண்டனை இல்லை. உன் வேகத்துக்கு உன் உள்ளம் தயாராகாத காலம். இப்போ அந்த காலம் முடிஞ்சிட்டு இருக்கு. நீ இப்போ பயப்படுற விஷயங்கள் முன்னாடி பயந்த மாதிரி இல்ல. நீ இப்போ ஆசைப்படுற விஷயங்கள் முன்னாடி ஆசைப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா நீ இப்போ வெளிப்படையான வெற்றிக்காக ஓடுறவன் இல்ல. உள்ளார்ந்த அமைதிக்காக நடக்கிறவன். இந்த மாற்றம் யாருக்கும் நிரூபிக்க வேண்டியது இல்லை. உனக்கே தெரியும். அந்த அமைதி, அந்த தெளிவு, அந்த உறுதி. நீ இனிமேல் பொய்யான வார்த்தைகளுக்கு அதிர மாட்ட. பொய்யான நம்பிக்கைகளுக்கு உன் உயிரை கொடுக்க மாட்ட. உன் வாழ்க்கை இனி யாரோ சொல்ற கதையால நடக்காது. ஜோதிடம், எச்சரிக்கை, எதிர்பார்ப்பு, இவையெல்லாம் உன்னை வழிநடத்த உதவி கருவிகள் மட்டும். உன் வாழ்க்கையின் மூல சக்தி நீதான். இதுதான் பிரபஞ்சம் சொல்லுற மிகப்பெரிய உண்மை. நீ கவனிச்சா தெரியும். உன் உள்ளம் இப்போ ஒரு விஷயத்தையும் அவசரமா பிடிக்க மாட்ட. அவசரமா முடிவு எடுக்க மாட்ட. அதே நேரம் தன்னை அவமதிக்கவும் விட மாட்ட. இந்த சமநிலை எளிதா வராது. இதுக்கு நீ பல வழிகளை கடந்து வந்திருக்க. அதனாலதான் இப்போ உன் வாழ்க்கை ஒரு புதிய தரத்துக்கு மாறப் போறது. உனக்கு கிடைக்க போறது அதிகமா சத்தம் போடும் வெற்றி இல்லாம இருக்கலாம். ஆனா நீ உள்ளுக்குள்ள சிதையாம வாழ்ற வாழ்க்கை. நீ இனிமேல் உன் உள்ளுணர்வை அலட்சியப்படுத்த மாட்ட. ஏன்னா அதுதான் உன்னை இவ்வளவு தூரம் இங்க கொண்டு வந்தது. இந்த இடத்துல நீ நிக்கிற அப்படின்றால் அது சும்மா நடந்தது இல்லை. உன் ஆன்மா இந்த உண்மையை கேட்க தயாராகி இருக்கு என்ற அடையாளம். இப்போ ஒரு நிமிஷம் உன் மனசுக்குள்ள அமைதியா கேள். நீ உணருவாய், இந்த வீடியோ ஒரு தகவல் இல்ல, ஒரு நினைவூட்டல். நீ யார் என்பதற்கான ஒரு நினைவூட்டல். இதை இங்க வரை கவனமா கேட்டிருந்தா நீ சாதாரண பார்வையாளர் இல்ல. உன் வாழ்க்கை ஒரு முக்கியமான மாறுமிடத்துல நிக்குது. இந்த பயணம் இங்க முடிஞ்சாலும் உன் மாற்றம் இங்க நிக்காது. இன்னும் ஆழமா உண்மையா நகரும். உனக்கு இப்போ ஒரு வேண்டுகோள். இந்த உணர்வு உன் உள்ளத்துல என்ன மாற்றத்தை உண்டாக்கிச்சு, இன்னும் ஒரு வார்த்தையாவது கீழே எழுது. அது யாருக்காக இல்ல, உனக்காக. இந்த மாதிரி உள்ளத்தை தொடும் உண்மையான செய்திகளை தொடர்ந்து கேட்க நீ இங்க இருக்கணும்னா, இந்த பயணத்தை தொடரணும்னா இங்க இணைந்திரு. நீ தனியாக இல்ல. இந்த பாதையில நடக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி அமைதியான போராளிகள். உன் வாழ்க்கை இப்போ தொடங்குது. பழைய பயத்தோட இல்ல,
புதிய தெளிவோட, அமைதியா, ஆழமா, உண்மையா. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.